கடைசி பக்கத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சத்தமா வாசிங்க. Read loudly. Yes sir. If you can't beat them. Okay? இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இந்த பேப்பர் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா உங்க கண்ணு முன்னாடி இந்த பேப்பரை துண்டு துண்டா கிழிச்சு நாசம் செய்ய போறேன். நான் மட்டும் கிழிக்கல, அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் கொடுப்பேன். அவங்கள அதை நல்லா ஜோர்ஸே you have to destroy. Okay? Okay, good. சரிதானே? அப்போ இதை கிழிச்சு நாசம் செய்யும் பொழுது ஒரு விஷயம் சொல்றேன். என்னைக்கு நம்ம வேலை பார்க்கும் இடத்துல பொறுப்பு என்ற விஷயம் நம்ம குறைந்து போகிறதோ அன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுடைய நம்பிக்கையை நாம் இழந்து விடுகிறோம். அப்போ இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தாலும் அது வந்து இப்படி எப்படி கிழிச்சு இது நாசமா போகிறதோ அதே போல எல்லாமே அது நம்ம கையை விட்டு அங்க ஒண்ணுக்கும் உதவாம போய்விடுவோம். எஸ், அவரு நான் எப்படி பண்ணேன்னு பார்த்துட்டு இருக்கேன். டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஓகே ஓகே, இத துண்டு துண்டா கிழிச்சு நாசம் செய்யும் பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி you can tell it पूरा पेपर को destroy give it back. correct give a good clap. நல்லா கிழிங்க. ஓகே, நான் பேப்பர் சொன்னேன். ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயனுள்ளதா இருந்த இந்த செய்தித்தாள் இப்ப என் கையில ஒண்ணுக்கும் உதவாத ஒரு செய்தித்தாளா மாறிவிட்டது. என்னைக்கு பொறுப்பு என்ற ஒரு விஷயம் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு என்ற விஷயம் நம்ம இருந்து நகண்டு போகிறதோ அப்போ நம்ம கையில இருக்கிற அத்தனை வேலைகளும் நம்ம அப்படியே ஒண்ணுக்கும் உதவாம கசங்கி என்ன நாசமாகி விடுகிறது. ஆனா நம்ம இன்னைக்கு ஒன்னா கூடி இருக்கும் போது ஆர் ரெஸ்பான்சிபிள் பொறுப்பாக இருக்கும் பொழுது you will be able to set things right, get everything back in itself. We are not here to see things destroyed, but we are here to set things right, get everything back again. அவர் பார்க்கும்போது எங்கடா எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காருன்னு பாக்குற மாதிரி இருக்கு. ஓகே, நல்ல ஒரு கை தட்டுங்க ப்ளீஸ். Thank you. ஒரு வார்த்தையாவது ஹிந்தியில பேச நினைக்கிறேன். शुक्रिया பாபா. Thank you. Okay, good. Sir, ஏதா சொல்லுங்க சார். நீங்க பேசுங்க. நீங்களே ஹிந்தியில பக்காவா ட்ரான்ஸ்லேட் பண்றீங்க. இதுக்கு நடுவுல என்ன